அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சுபகிருது வருடம் பங்குனி மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை 11/4/2023. பஞ்சமி திதி காலை 7:18 வரை. பிறகு சஷ்டி திதி நாளை அதிகாலை 5:40 வரை. அதன் பிறகு சப்தமி திதி சமநோக்குள்ள கேட்டை நட்சத்திரம் நண்பகல் 12:58 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள மூலம் நட்சத்திரம் மந்த யோகம் நண்பகல் 12:58 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை மேஷ லக்னம். லக்னத்திலேயே புதனும் ராகுவும், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் செவ்வாய், துலாத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் குரு பகவானுடன் சூரியன். இன்றைய விசேஷம் சஷ்டி விரதம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? கடன் தீர்க்க, வன மூலிகைகள் சேகரிக்க, ஆழ்குழாய் கிணறுகள் அமைக்க, பயிர்களுக்கு உரமிட, சொத்து விவகாரம் பேசி முடிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, தண்ணீரை போல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு ஒதுங்கி போகவும் தெரியும், அடித்து கொண்டு போகவும் தெரியும். ஆமாங்க, எந்த இடத்துல யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறதுல தெளிவாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. சமய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு சாமர்த்தியமான முடிவுகளை எடுப்பவர்களும் நீங்கள் தாங்க. கடந்த 2 நாட்களாகவே அலைச்சல் ஏமாற்றம்னு இருந்துச்சு. ஆனால் இன்றைய தினம் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் மதியம் வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சொன்ன சொல்ல இன்றைக்கி நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. கைமாத்தா பக்கத்தில் வாங்கின பணத்தை தந்து முடிக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு பக்கபலமாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பேச்சில் இன்னைக்கு கொஞ்சம் கம்பீரம் இருக்குங்க. மனசுக்குள்ளார இருந்து வந்த கவலைகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தைரியமும் வர ஆரம்பிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு முன்னாலும் பின்னாலும் ராஜ கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. உங்கள் ராசிக்கு பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. வீடு மாறலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கீங்க. அதற்கான முயற்சிகள்லாம் இன்றைக்கி நீங்கள் தீவிரமாக இறங்குவீங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரத்தில் கடந்த சில நாட்களாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் இன்றைக்கி விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் ஏடாகூடமாக பேசிட்டு இருந்த கூட வேலை பார்க்குற சக ஊழியர்களுடைய கோபதாபம் எல்லாம் இன்னைக்கு குறைந்து அலுவலகத்திலேயும் உங்களுக்கு மரியாதை அதிகரிக்குங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. பிள்ளைகளை அவங்க போக்கில் நீங்கள் விட்டு பிடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் முன்கோபத்தை தவிர்த்துட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, இன்று நாம் எப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு. நாளை எப்படி ஆக வேண்டும் என்று நாம் விருப்பப்படுகிறோமோ அப்படி ஆவதற்கான உழைப்பும் நம் கையில்தான் இருக்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க திட்டமிட்டு நீங்கள் எதையும் செய்து கொண்டே இருப்பீங்க. அடுத்தவங்களை அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் குறை சொல்ல மாட்டீங்க. அதே மாதிரி அடுத்தவங்கள்ட்ட போய் உதவி கேட்க மாட்டீங்க. நம்மோட கஷ்டம் நம்மோட போகட்டும், இதை ஏன் நாம் 4 பேர்கிட்ட சொல்லிட்டு அவங்கள வேற சங்கடப்படுத்துவான. ஒரு சிலர் அதை நியாயமாக எடுத்துப்பாங்க, ஒரு சிலர் நம்மளை அதை ஏளனமாக பார்ப்பாங்க. அதெல்லாம் வேணாம் விடு, எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மதியம் 1 மணி வரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி முதல் சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குதுங்க. அதனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. இருந்தாலும் சந்திராஷ்டமம் உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. நீங்கள் ஏதோ இயல்பாக இயற்கையாக எதேச்சையாக பேச போகிறத போய் வேற ஒரு சிலர் வேறு விதமாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய பேச்சு செயல்பாடுகள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன வேலைகள் ஒத்தாசையாக ஏதாவது செய்து கொடுக்கறது நல்லதுங்க. அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா கொண்டு போய் கொடுக்கறதுல தப்பு இல்லை. நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் சந்திராஷ்டமத்தில் சலசலப்பு தாங்க வருங்க. வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், அவசரப்படாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் குறை சொல்கிறவங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், அதையும் கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. பிள்ளைகளையும் அவங்க போக்கில் விட்டு பிடிச்சிங்கன்னா நல்லா இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. எங்கும் எதிலும் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, மற்றவர்கள் பார்வையில் அழகாய் வாழ்வதை விட அடுத்தவர்களுடைய மனதிலே அன்பாய் வாழ்வது தான் அர்த்தமுள்ள வாழ்க்கையாகும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் ஆடம்பரத்தெல்லாம் அதிகமாக விரும்ப மாட்டீங்க. ஆனால் தன்னை அண்டி பிழைக்க வந்த யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் அவங்க வாழறதுக்கு வழிவகைகளையும் செய்து தரக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பான செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய யோகாதிபதி சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ஒரே மாதிரி யோசிக்காமல் வித்தியாசமாக சில விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் யோசிப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. அதே மாதிரி ஒரு வண்டியை கொடுத்துட்டு இன்னொரு வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இருக்கிற வீடும் மாறணும் அப்படின்னு தான் நீங்கள் நினச்சின்னு இருக்கீங்க. பூர்வீகத்தில் வாங்கி போட்டிருக்கிற இடத்துல வீடு கட்டலாங்கிற முயற்சியில் இப்போ நீங்கள் இறங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த பட்டா சிட்டா அடங்கல் பிளான் அப்ரூவல் அதெல்லாம் சரியாக இருக்குதா அப்படின்னு அதற்கான முயற்சிகள்லையும் இப்போ நீங்கள் இறங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன்னா சித்திரை மாதம் பிறக்குது, தமிழ் புது வருடம் பிறக்குது. அதற்கான முனைப்பிலையும் நீங்கள் இருந்துருக்கீங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கூடி வருங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி கூடுதல் லாபம் இருக்குது. ஆனால் பங்குதாரர்கள்ட்ட பெரிய ரகசியங்களை சொல்லாதீங்க. வேலையாட்கள்கிட்டையும் வியாபார ரகசியங்களை சொல்லிக்காமல் இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் 4 புது விஷயங்களை நாம் கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால செல்வாக்கு இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வேற்றுமொழி
சொந்தக்காரங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அவங்க மூலமாக சில உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளை எதிர்பார்க்கலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் அதிரடி நன்மைகள் இன்றைக்கி இருக்குதுங்க. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எல்லா வகையிலும் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, இழந்த அனைத்தையும் மீட்டு விடலாம். ஆனால் நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருந்தால், ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் கையை விட்டு எது போனாலும் பரவாயில்ல, சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னு தைரியமாகவே இருப்பீங்க. என்ன பெருசாக நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்தோம், இழக்கிறதுக்கு என்ன இருக்குது, கடவுள் பார்த்தாருன்னா ஒரு வினாடியில் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க. அதனால தான் நெருக்கடியான நேரத்தில் கூட எதிரிகள் முன்னால் ஒரு சிங்கம் போல எப்பொழுதுமே சீறி பாயக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அப்படிப்பட்ட தைரியசாலிகளாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. காலையிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் கொஞ்சம் சுமாராக இருக்குது. ஆனால் மதியம் 1 மணிக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் சந்திரன் 6வது வீட்டில் வந்து நுழையிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தயக்கம், தடுமாற்றம், ஒரு சோம்பல் அதிலேருந்தெல்லாம் விடுபட்டு மதியம் 1 மணிலேருந்து ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க. புது விஷயங்கள்லாம் இன்றைக்கி யோசனைகள் வந்து கொண்டே இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளாரிருந்து வந்த சின்ன சின்ன கரகரப்பான சில காரசாரமான விவாதங்கள் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகி ஒரு சந்தோஷமான சுமூகமான சூழ்நிலையை குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பிள்ளைகளோட மல்லுக்கு நிற்காதீங்க. உங்கள் கதையையே அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. காலமெல்லாம் மாறிக்கிட்டே வருது. அவங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்களாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால சொன்னதையே சொல்லி அவங்கள்ட்ட நீங்கள் வந்து கோபப்பட்டுக்கிறத விட அவங்க போக்கில் நீங்கள் விட்டு பிடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகளெல்லாம் மதியத்திலேருந்து விறுவிறுன்னு விற்க ஆரம்பிச்சிடும். பரவாயில்ல, இன்றைக்காவது கொஞ்சம் லாபம் வந்துச்சேங்கிற ஒரு நிம்மதியும் இருந்து கொண்டு இருக்குங்க. உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் உண்டு. அதிகாரிகளுடைய பார்வை உங்கள் பக்கம் திரும்பும். அப்படி இருக்கிறதுனால அலுவலகத்தில் உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மரியாதை கூடும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, அடுத்தவர்களின் பிடிவாதத்தை திமிராகவும் நம்முடைய பிடிவாதத்தை மன உறுதியாகவும் பார்க்க பழகி கொண்டது நம்முடைய மனசு. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. அடுத்தவங்களுடைய உணர்வுகளுக்கு அதிகமாக நீங்கள் எப்போதும் மரியாதை கொடுப்பீங்க. நாம் எப்படியோ அப்படி தான் அவங்களும். நாம் எதை பெருசுன்னு நினைக்கிறோமோ அதை தான் அவங்களும் பெருசுன்னு நினைப்பாங்க. நமக்கு எது பிடித்தமானதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் மற்றவங்களுக்கும் பிடித்தமானதாக இருக்கும். அதனால் அடுத்தவங்க மனசு புண்படாமல் நடந்துக்கணும் அப்படிங்கிறதுல எப்பொழுதும் ஆர்வம் காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. நல்ல செய்திகளையும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஏட்டிக்கு போட்டியாக உங்களுக்கு செலவு வச்சுட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் கூட்டி கழித்து பார்த்தா எல்லாம் நியாயமானதாக தான் இருக்குது. எல்லாம் அத்தியாவசியமான செலவு தான், எதுவும் ஒன்றும் அனாவசியமானது கிடையாது அப்படின்னு மனசுக்குள்ளார ஒரு ஆறுதலும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் குரு பகவானுடன் சேர்ந்து இருக்கிறதுனால ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் இருக்கும். மனசுக்குள்ளார ஒரு தேடல் வர ஆரம்பிக்கும். எதுக்காக பிறந்திருக்கிறோம், நமக்கு ஒதுக்கப்பட்ட கடமை என்ன, நம்முடைய பொறுப்பை உணர்ந்து நாம் செயல்படணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொறுப்புணர்வும் உங்களுக்கு இன்னைக்கு வர ஆரம்பிக்குங்க. குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்குங்க.
தாயாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உங்கள் ராசியை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால சாப்பாட்டு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. நேரத்துக்கு சாப்பிட்றது, பசித்த பிறகு சாப்பிட்றது, அது மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. சனி பகவான் ராசியை பார்க்கறதுனால உடல் உஷ்ணம் கொஞ்சம் அதிகரிக்கும். அதனால் இந்த சீசனில் எந்த பழமெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல, எதிர்பார்த்த லாபம் இருக்கும். உத்தியோகத்தில் அப்படி இப்படிமா யாராவது ஏதாவது சொல்லின்னு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் பெருசாக காது கொடுத்து கேட்டுருந்தீங்கன்னா நிம்மதியாக வேலை பார்க்க முடியாது. அதனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் தைரியமாக இருக்கிறது தாங்க நல்லது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. அதே போல் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, நாளைய மழையை அறியும் எறும்பாய் இரு. நேற்று பெய்த மழைக்கு இன்று குடைபிடிக்கும் காளானாய் இருக்காதே. ஆமாங்க, பொதுவாகவே உங்கள் மனசுக்குள்ளார ஒரு இன்ட்யூஷன் பவர் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஜென்ரலாகவே நீங்கள் சில விஷயங்களை தெரிஞ்சிக்கக்கூடிய ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பீங்க. அதே மாதிரி அடுத்தது என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி உங்கள் உள்மனசு உங்களுக்குள்ளார ஏதாவது சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும். மணி அடித்த மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு விடுத்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. அதீதமான தெய்வீக சக்தி இருக்கிறதுனால தான் உங்ககிட்ட அந்த ஆற்றல் இருந்து கொண்டே இருக்குங்க. ஆனால் அதை அடுத்தவங்க வளர்ச்சிக்காக தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களே தவிர உங்களுடைய வளர்ச்சிக்காக அதை நீங்கள் பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க. உங்களுடன் இருக்கக்கூடிய அந்த உள்ளுணர்வை உங்கள் வளர்ச்சிக்கு நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டினாலே நீங்கள் ரொம்ப பெரிய இடத்துக்கு வந்துடலாங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாகத்தாங்க இருக்குது. ஏன்னா யோகாதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறார். தன பாக்யாதிபதி அவர் தான். அவர் அற்புதமாக இருக்கிறதுனால சம்பாதிக்கக்கூட வழியை கொஞ்சம் காட்டி கொடுப்பாரு. அதே மாதிரி வீண் செலவுகளையும் கொஞ்சம் நீங்கள் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இனிமேல் இருக்குதுங்க. 6வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு, செல்வாக்கு, பெரிய பொறுப்பு, பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுதல் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல் 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் செவ்வாய் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால வெளிமாநிலம், வெளிநாடு, வெளி மாவட்ட தொடர்புள்ள சில இடங்களில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை நீங்கள் போய் வந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. அதே மாதிரி பிள்ளைங்க கேட்டதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, அதாவது மதியத்துக்கு பிறகு கொஞ்சம் செலவுகள் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, மந்திரியாக இருந்தாலும் சாதாரணமானவர்களாக இருந்தாலும் தோல்விக்கான காரணம் பதட்டமும் மன உளைச்சலும் தான். ஆமாங்க, அதனால தாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை, சிக்கல் அப்படின்னா அந்த நிமிஷம் நீங்கள் கொஞ்சம் பதட்டமாக இருப்பீங்க. ஆனால் அடுத்த நிமிஷம் நீங்கள் எச்சரிக்கையாக மாறிடுவீங்க. அந்த சிக்கலை தீர்க்கறதுக்கு என்ன வழி அப்படின்னு யதார்த்தமாக யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம், மன துணிச்சல் இதெல்லாம் அதிகம் உடையவங்க நீங்கள் தாங்க.
தாங்க. நானே பிரச்சனையில் இருந்துன்னு இருக்கேன், ஆனால் என்னை தேடி எல்லாரும் வந்து ஆலோசனை கேட்க வராங்க அப்படின்னு நீங்கள் உள்ளுக்குள்ளே நினச்சிப்பீங்க. ஆனால் பிரச்சனைகளை சந்தித்தவங்களுக்கு தான் பிரச்சனையோடு வர்றவங்களுடைய பிரச்சனையை கேட்டு அதுக்கு தீர்வு சொல்ல முடியும். நீங்கள் அப்படிப்பட்டவங்க தாங்க. நாம் படுற கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது, எந்த கஷ்டத்தில் யார் வந்தாலும் அவங்கள நல்வழிப்படுத்தணும்னு மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக நெறிகாட்டியாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு அருமையாக இருக்குது. சாதகமான வீடுகள்லேயும் சாதகமான நட்சத்திரங்கள்லேயும் இன்றைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மனசுக்குள்ளார இருந்து வந்த கவலைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். கொடுத்து ஏமாந்து போயிட்டமே, திரும்ப அந்த பணம் வருமான்னு அவ்வப்போது திடுக்குன்னு ஒரு பயம் உங்களுக்கு இருந்துருக்கு. அதெல்லாம் இனிமேல் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் சுக்கிரனும் பலமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் சரியாகுங்க. என்ன இருந்தாலும் கூட பிறந்த பிறப்பு அப்படின்னு சொன்னால் உங்கள் மனசுக்குள்ளார அப்படியே பாசம் பொங்கிட்டு தானே இருக்குது. நீங்கள்லாம் ஒரு பாச பறவை தாங்க. வியாபாரம் கூட உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபமும் இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் புது விஷயங்களை இன்றைக்கி கற்றுப்பீங்க. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஒரு தெம்பு தைரியமும் வர ஆரம்பிக்குங்க. குடும்பத்திலேயும் மன நிம்மதி உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் யோகங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உப்பு போன்ற கடினமான வார்த்தைகளால் நம்மை திருத்துபவன் உண்மையான நண்பன். ஆனால் சர்க்கரை போன்ற இனிப்பான வார்த்தைகளால் நம்மை புகழ்பவன் நயவஞ்சகன். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே எல்லார்கிட்டையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பீங்க. அதே மாதிரி அடுத்தவங்களை அனாவசியமாக நீங்கள் புகழ்ந்து பேச மாட்டீங்க. தகுதியும் திறமையும் அவங்கக்கிட்ட இருந்ததுன்னா அதை பாராட்டி பேசுவீங்க. ஆனால் தகுதி இல்லாதவர்களை ஒருபோதும் நீங்கள் பாராட்டி பேச மாட்டீங்க. எது உண்மையோ அதை உறக்க சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. காசு கொடுத்தாலும் பதவி கொடுத்தாலும் பணம் கொடுத்தாலும் மாறாமல் எப்பொழுதுமே ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. மதியம் 1 மணி வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. கேட்டை நட்சத்திரத்தில் மதியம் 1 மணி வரைக்கும் இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் மதியம் 1 மணிக்கு பிறகு உங்கள் ராசியை விட்டு விலகி 2வது வீட்டுக்குள்ளார சந்திரன் போய் உட்கார போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால கடந்த சில நாட்களாக இருந்து வந்த பணப்பற்றாக்குறை, குடும்பத்திலிருந்து வந்த சின்ன சின்ன தகராறுகள் அதெல்லாம் விலகி மதியம் 1 மணிக்கு பிறகு நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. கவலைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். சோம்பல் இருந்து நீங்கள் விலகுவீங்க. ஒரு சுறுசுறுப்பாக இருந்து முக்கியமான வேலைகளை பார்க்க தொடங்குவீங்க. காலையில் கொஞ்சம் சிடுன்னு பேசுவீங்க, கோவப்படுவீங்க. ஆனால் மதியத்துக்கு பிறகு சிரிச்ச முகமாக நீங்கள் இருப்பீங்க. வியாபாரத்தில் கூட இத்தனை நாளாக தேங்கி கிடந்த சரக்கெல்லாம் இன்றைக்கி விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையாட்கள் விட்டுட்டு போனவங்க மறுபடியும் வேலையில் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திடீர் லாபமும் வியாபாரத்தில் உண்டுங்க. உத்தியோகத்தில் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆனால் மதியத்துக்கு பிறகு உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஆதரவு பெருகும். அதிகாரிகள் மத்தியிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களோட இருந்து வந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அதெல்லாம் மதியத்திலேருந்து சரியாகுங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அவங்க மூலமாகவும் நல்ல செய்திகள்லாம் இன்னைக்கு வருங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்திலேருந்து ரொம்ப நல்லா இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. கேட்டை
நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு இனிப்பான செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினம் மதியம் 1 மணி வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, குணத்தை இழந்தவன் அனைத்தையும் இழந்தவனாகிறான். ஆமாங்க, பெரிய பணக்காரருங்க, ஆனால் என்னங்க பிரயோஜனம்? போனால் அப்படியே ரொம்ப கோபப்படுறாருங்க, எதுக்கெடுத்தாலும் எடுத்தெறிஞ்சு பேசுகிறாருங்க. இப்படியெல்லாம் சிலர் வெளியில் பேசுகிறத நம்ம பார்த்துருக்குறோங்க. என்ன தான் வசதி வாய்ப்பு படிப்பு பணம் பதவின்னு இருந்தாலும் கூட குணம்னு ஒன்று இல்லைன்னா அவங்கள யாருமே மதிக்கவே மாட்டாங்கங்க. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் கடந்து குணவான்களாக இருக்கக்கூடியவர்கள், பழசெல்லாம் மறக்காமல் இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. நண்பகல் வரைக்குமே கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. மதியம் 1 மணி முதல் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். அதே மாதிரி குடும்பத்தில் வீண் விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். குறிப்பாக மூலம் நட்சத்திரத்தில் மதியம் 1 மணி முதல் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் மூலம் நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி ரொம்ப நிதானமாக இருக்கணுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறதுனால வியாபாரம் மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கணும். முதலீடுகள் கொஞ்சம் பார்த்து யோசித்து பண்ணிங்கன்னா நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் இன்றைய தினம் சின்ன சின்னதாக வேலை சுமை கொஞ்சம் இருந்து கொண்டிருக்கும். யாரையும் பகைச்சிக்காமல் கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள், நீயா நானா அப்படின்னு ஒரு போட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். குடும்பத்துக்குள்ளார எதுக்குங்க போட்டியெல்லாம் நம்ம வெளியில் தான் வச்சுக்கணுமே தவிர வீட்டுக்குள்ளார போட்டியெல்லாம் தேவையில்லை. அதை தவிர்க்கிறது நல்லதுங்க. பிள்ளைகளுடைய படிப்பு விஷயமாக அவங்க முடிவுக்கு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கணும். ஆனால் அதே நேரத்தில் மதியத்திலேருந்து உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, சந்தேகத்தின் முடிவு அமைதியின் துவக்கம். ஆமாங்க, இந்த 7.5 சனியில் யாரை சந்தேகப்படாமல் இருக்கிறது? சந்தேகப்படாமல் இருந்தவங்க எல்லாமே சங்கடத்தை உண்டாக்கிட்டாங்க, வீணான நஷ்டத்தையும் ஏற்படுத்திட்டாங்க, நம்ப வச்சு முதுகில் குத்திட்டாங்க. சிலரெல்லாம் நம்பி வீட்டுக்குள்ளார அனுமதித்து இப்போ நான் வீட்டில் இருக்க முடியாத அளவு ஆக்கிட்டாங்க. இப்படியெல்லாம் நீங்கள் 7.5 சனியில் ஏகப்பட்ட பாடங்களை படிச்சுக்கிட்டே தாங்க இருக்கிறீங்க. இருந்தாலும் அந்த சந்தேகம் இனிமேல் நமக்கு தேவையில்லை, சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. வியாபாரம் எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் பரபரப்பாக இருக்குங்க. தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் புது விஷயங்களெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. என்ன இருந்தாலும் உங்களுடைய அந்த அனுபவ அறிவு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஈடு இணையாக யாருமே வர முடியாது. இன்றைக்கி வர்றவங்க புதுசாக வேலைக்கு சேர்றவங்க பெருசாக என்னென்னமோ படிச்சுட்டுலாம் வராங்க. இருந்தாலும் உங்களுடைய அனுபவ அறிவுக்கு ஈடு இணையாக வர முடியாதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள்லாம் வரும். அதெல்லாம் இருந்தால் தான் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா ஒருத்தவங்க நடிச்சுக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால் சண்டை சச்சரவுங்கிறது இயல்பாக உண்டு. ஆனால் அது அதிகமாகிடக்கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. மற்றபடி நண்பர்கள் மூலமாக சில உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் நெருங்கிய உறவினர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல.
திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு ரொம்ப அருமையாக இருக்குது. அதனால் முக்கியமான வேலைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் மதியத்துக்கு பிறகு முயற்சி செய்யலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, தோல்வியின் அடையாளம் தயக்கம், வெற்றியின் அடையாளம் துணிச்சல். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் துணிச்சலான முடிவுகள்லாம் எடுப்பீங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம பக்கம் நியாயம் இருக்குது, நம்ம பக்கம் உண்மை இருக்குது. நாம் யாருக்காக எதுக்காக நாம் பயப்படணும்? நாம் பயப்பட வேண்டியது ஆண்டவனுக்கு மட்டும்தான், கடவுளுக்கு மட்டும்தான். மனசாட்சிப்படி நாம் நடந்துக்கிறோம். அப்படி இருக்கிறதுனால மரியாதை கொடுக்காத இடத்துல நமக்கு என்ன வேலை, நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் தன்மான சிங்கங்களாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. மனசுக்குள்ளார ஒரு தைரியம் இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்னைக்கு சரியாகுங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடைய படிப்பு விஷயமாக, கல்யாண விஷயமாக அவங்கக்கிட்ட உட்கார்ந்து நீங்கள் பேசுவீங்க. அவங்க மனசுக்குள்ளார என்ன இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி தெரிஞ்சுப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் போடுற கணக்கு என்றைக்குமே தப்பாதுங்க. பெரிய பெரிய பொருளாதார நிபுணர்கள்லாம் எதெல்லாம் சொல்லின்னு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் உட்கார்ந்து காற்றுலேயே கையை வச்சு கிறுக்கி ஒரு கணக்கு போடுவீங்க. அது ரொம்ப சரியாக இருக்கும். அதுதான் உண்மையாகவும் இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி அதிகாரிகளும் உங்களுக்கு மரியாதை கொடுத்து உங்களை நடத்துவாங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மதியத்துக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். திடீர் பண வரவும் உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வெற்றி வரும் வரை குதிரை வேகத்தில் ஓடு, வெற்றி வந்த பிறகு குதிரையை விட வேகமாக ஓடு. அப்போதுதான் வெற்றியானது உன்னிடம் நிலைத்து நிற்கும். ஆமாங்க, அதனால தாங்க ஓயாமல் உழைத்து கொண்டே இருப்பவர்களாக நீங்கள் இருப்பீங்க. மனசுக்குள்ளேயே பல புது திட்டங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. நேரங்காலமெல்லாம் கூடி வரும் பொழுது சரியாக பயன்படுத்தக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அலட்சியமாக இருக்க மாட்டீங்க, தலக்கணத்தோடு இருக்க மாட்டீங்க. சாதிக்க வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது, இது என்ன பெரிய விஷயம், இன்னும் நிறையா செய்து காட்டணும் அப்படின்னு எப்போதுமே நீங்கள் குழந்தையைப் போல சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு, ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் அதிரடி நன்மைகளை இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பணவரவும் உண்டுங்க. குடும்பத்திலேயும் ஒரு கலகலப்பான சூழ்நிலை இன்றைக்கி இருக்கும். ரொம்ப நாள் ஆகுது வாய் விட்டு சிரித்து அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாகவும் சிரிச்சமயமாக இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. ஆனால் செலவு கூடிக்கிட்டே போகுது, கடன் ஏறிக்கிட்டே போகுது. இஎம்ஐயை நினைக்கும் போதே கொஞ்சம் லேசாக பிபி ஏறி இறங்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தைரியமும் ஒரு பக்கம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. அதுக்கு காரணம் இன்றைக்கி சந்திரனும் நல்ல இடத்துல சரியான இடங்களில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி ஜெயிப்பீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி கொஞ்சம் கூடுதல் லாபம் கிடைக்கும். ஏதோ பரவாயில்ல, நமக்கும் கொஞ்சம் லாபம்லாம் வர ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளார ஒரு ஆறுதல் இருக்கும்.
பெரிய நிறுவனங்களோட ஏதாவது கான்ட்ராக்ட் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் கூட நீங்கள் பேசி பார்க்கலாம். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதிகாரிகளும் மதிப்பாங்க, கூட வேலை பார்க்குறவங்களும் இன்றைக்கி மதிப்பாங்கங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க முக்கியமான விஷயம் எதுவாக இருந்தாலும் மதியம் 1 மணிக்குள்ளார செய்து முடிக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு தாங்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி கனியை சுவைக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு வேதாளம் இருக்குதுங்க. வேதாளம் இருக்குதா? அது என்னங்க அது? ஆமாங்க, ஒரு அற்புதமான முருகன் கோவிலுங்க. அந்த முருகர் கோவிலில் பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரங்களுக்கும் 27 வேதாளங்கள் இருக்காங்க. அந்த 27 வேதாளங்களுக்கும் பூஜை செய்வது அவங்க பைரவற்ற அந்த கோரிக்கைகளை கொண்டு போவாங்க. ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவங்களுடைய வேண்டுதல் என்ன, ஒவ்வொரு நட்சத்திரக்காரருடைய வேதனைகள் என்ன, எதெல்லாம் தேவை அப்படிங்கிறத இந்தந்த நட்சத்திரத்துக்குரிய வேதாளத்திட்ட நாம் வேண்டும் பொழுது அந்த வேதாளங்கள் எல்லாமே பைரவருடைய காதுகளுக்கு அதெல்லாம் கொண்டு போகுதுங்க. பைரவர் அதை முருகப்பெருமானிடம் கொண்டு செல்கிறார். அப்போது விரைவாக நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய முருகப்பெருமான் ஆலயம் இருக்குதுங்க. அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா எல்லாம் குகமயம், அதாவது எல்லா இடத்துலையுமே முருகப்பெருமான் தான் காட்சி கொடுத்துட்டுருக்கார். அப்படி முருகப்பெருமானுடைய அருளாற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய திருக்கோவில் அதாவது கந்தசாமி திருக்கோவில், ஸ்ரீ கந்தசாமி திருக்கோவில். இந்த திருக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா செய்யூர் அப்படிங்கிற ஊர் அங்கே தாங்க இருக்குதுங்க. செய்யூர் அப்படின்னு பழைய நூல்களில் எல்லாமே பாடல் பெற்றிருக்குங்க. இந்த செய்யூர் அதாவது ஸ்ரீ கந்தசாமி திருக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னை ஈசிஆர் கடற்கரை, அதாவது மகாபலிபுரம் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நீங்கள் மேல்மருவத்தூர் அதுலேருந்து பார்த்திங்கன்னா 24 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க. சென்னை செங்கல்பட்டு மதுராந்தகம் இருக்கு இல்லைங்களா, மதுராந்தகத்திலேருந்து 26 கிலோமீட்டரில் இந்த கோவில் அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த கோவில் ரொம்ப விசேஷமான திருக்கோவில். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையும் சஷ்டி திதியும் இருக்கிறதுனால அவங்கவுங்க அங்கங்கே பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவிலுக்கு போய் இன்றைக்கி சஷ்டி விரதம் இருந்து வேண்டிங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்குங்க. இந்த திருக்கோவிலில் விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஷ்டமி திதி. அந்த அஷ்டமி திதி அதாவது தேய்பிறை அஷ்டமி திதி வருது இல்லைங்களா, அதில் 27 வேதாளங்களுக்கும் பைரவருக்கும் விசேஷமான பூஜைகள் எல்லாமே செய்யப்படுதுங்க. இங்கே முருகர் ரொம்ப சக்தி வாய்ந்த முருகப்பெருமானாக இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் காட்சி கொடுக்குறாருங்க. இப்போ நாளைய மறுநாள் அதாவது வியாழக்கிழமை கூட தேய்பிறை அஷ்டமி வருதுங்க. தேய்பிறை அஷ்டமி தோறும் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மாலை 5 மணிக்கெல்லாம் அந்தந்த நட்சத்திரத்துக்குரிய வேதாளம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு முதல்ல செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்கிறாங்க. அதுக்கடுத்தது மாலை அதாவது இரவு 7 மணிக்கு பார்த்திங்கன்னா மூலவர் அதாவது முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறாங்க. அதுக்கடுத்தது இரவு 8 மணிக்கு பைரவருக்கு அஷ்டபுஷ்பார்ச்சனை, அந்த 8 வகையான புஷ்பங்களால் அர்ச்சனைகள் எல்லாமே செய்கிறாங்க. கோவிலுக்கு வெளியிலே நவகிரகங்கள் எல்லாமே இங்கே வழிபட்டு விநாயகரும் இருக்கார். அதாவது நவகிரகங்கள் வழிபட்ட விநாயகர் இங்கே இருக்கிறாரு. அருணகிரிநாதர் இந்த கோவிலை பற்றி இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பற்றி அருமையாக பாடியிருக்கிறார். வேதாள காணம் புகழ் வேலவனே
அப்படின்னு சொல்லி அந்த வேதாள கணங்களெல்லாம் முருகப்பெருமானை இங்கே புகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் இங்கே அருமையாக பாடியிருக்கிறார். அதே மாதிரி சேயூர் முருகன், அதுக்கடுத்தது நெஞ்சுவிடு தூது, அதுக்கடுத்தது சேயூர் முருகன் பதிக கோவை உள்ளிட்ட அழகான பழமையான பல நூல்கள் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பற்றி பாடல் பெற்றிருக்குது. இந்த முருகப்பெருமான் பாடியிருக்காங்க. பெரிய பெரிய மகான்கள் சித்தர்கள் அவங்கெல்லாம் வழிபட்ட கோவிலாக இருக்குதுங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இங்கே சூரியன் இங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த சூரியன் பேர் கூட ஸ்ரீ குகசூரியன் அப்படின்னு தான் பேர். அப்போ பாருங்கள், அப்போ எல்லா மூர்த்திகளும் தேவதைகளும் இங்கே முருகப்பெருமானாக காட்சி கொடுத்துட்டுருக்காங்க. அதனால் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையும் சஷ்டி திதியும் வர்றதுனால முருகப்பெருமானை சென்று வணங்குவோம். குறிப்பாக அந்த செய்யூர் ஸ்ரீ கந்தசாமி திருக்கோவிலுக்கு சென்று எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வணங்குவோம். எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சஷ்டி திதி நன்னாளாகிய இன்றைய தினத்தில் ஸ்ரீ முருகப்பெருமானின் திருவருளால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அருட்திருநாளாக, ஆசீர்வாத நாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.